சும்மா இல்லாத லேப்டாப்பில் அப்படியே பார்த்துருக்கும்போது மறுமணம்.com அப்படின்ற ஒரு கதை வந்துருக்குது. திருச்சியிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இவரும் நம்ம பெரியவருக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும், ஹோட்டலில் போய் மெஸ்ஸிலலாம் சாப்பிட வேண்டியதில்லை. திருப்பி பேசி அப்படின்னு நான் வரேன்னா ஒரு ஃப்ரெண்டோடு வரேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்து முறைப்படி இந்திய கலாச்சாரப்படி நம்ம ஒரே வீட்டில் தங்கக்கூடாது, தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, இவ்வளோ நல்ல பெண்மணி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆமாம் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுவான்னு சொல்லி பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்டுக்கெல்லாம் பண்ணுறாரு. வந்துட்டாங்க. வந்து ஒரு 4-5 நாள் தங்கியிருக்காங்க. தங்கி 4 நாள் சமைச்செல்லாம் போடுறாங்க. நல்லா சமைச்சு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு 5ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐயாவுக்கு அவருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் பால் குடிச்சு டெய்லி கொடுப்பாங்களாம். இதை கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. அடுத்தது அவங்க 3 நாள் எந்திரிக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com. இவர் வந்து திருவொற்றியூரில் இருந்தார். ஒரு நல்ல இப்போ மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க மனைவி இறந்துடுறாங்க. பசங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. தனியாக சொந்த பெரிய வீடு, பலேஷியல் வீடு, சொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கார். இவர் சும்மா இல்லாத லேப்டாப்பில் அப்படியே பார்த்துருக்கும்போது மறுமணம்.com அப்படின்ற ஒரு கதை வந்துருக்குது. ஓகே, அப்படியே போய் பார்த்துருக்காரு. அழகழகு பெண்கள்லாம் அதில் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி கிட்ட போய் இதை தட்டினோடனே அவங்க உடனே லைனில் விட்டாங்க. இது வந்து ஒரு வெப்சைட். இது ஒரு வெப்சைட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப பவ்யமாக, ரொம்ப கற்பு கரசி மாதிரி அந்த ரேஞ்சில் பேசுகிறாங்க. திருச்சியிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இவரும் நம்ம பெரியவருக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும், ஹோட்டலில் போய் மெஸ்ஸிலலாம் சாப்பிட வேண்டியதில்லை, வீட்டு நம்ம துணிக்கிறாங்கள அவங்க எல்லாம் கேட்குறாங்க, அன்பாக கேட்குறாங்க. ஓகே, இது ஒரு மாதம் தொடருது. தொடர்ந்துன்னா ஒரு 2 நாள் அவங்க லைனில் வரல. இது அவங்களோட டாக்டிக்ஸ். இந்த மாதிரி ஏமாத்துறவங்களோட டாக்டிக்ஸ் வந்து ஒரு 2 நாள் ஆஃப் ஆகிடுவாங்க. ஆஃப் ஆகிட்டு வாட்ச் பண்ணுவாங்க எவ்வளோ மிஸ் கால் வருது, எவ்வளோ வருதுன்னு. அதே மாதிரி நம்ம பெரியவருக்கு ஒன்றும் முடியல, நம்ம காதல் முத்திடுச்சின்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன பண்ணுறாரு, ஃபோனை போட்டு பார்க்குறாரு. திடீர்னு ஃபோனில் வராங்க. என்னம்மா 2 நாளாக காணோன்னு கேட்குறாரு. இது அவரே சொன்னது, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இது போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே, சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் சென்னையில் தான் இருக்கேன், திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஐயோ என்னம்மா நீ திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு வாமா. அப்போ ஐயோ அது தப்புங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வரக்கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப திருப்பி பேசி அப்படின்னு நான் வரேன்னா ஒரு ஃப்ரெண்டோடு வரேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்து முறைப்படி இந்திய கலாச்சாரப்படி நம்ம ஒரே வீட்டில் தங்கக்கூடாது, தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, இவ்வளோ நல்ல பெண்மணி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆமாம் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுவான்னு சொல்லி பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்டுக்கெல்லாம் பண்ணுறாரு. வந்துட்டாங்க. வந்து ஒரு 4-5 நாள் தங்கியிருக்காங்க. தங்கி 4 நாள் சமைச்செல்லாம் போடுறாங்க. ஓகே, நல்லா சமைச்சு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு 5ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐயாவுக்கு அவருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் பால் குடிச்சு டெய்லி கொடுப்பாங்களாம். இதை கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. படுத்ததில் அவங்க 3 நாள் எந்திரிக்கல. ஓகே, 3 நாள் எல்லாம் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலாம் பார்க்குறாங்க, என்ன பேப்பர் வெளியே கிடக்குது, பால் வெளியே கிடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒன்றும் பார்த்தா 3 நாள் கழித்து பார்த்தா 3 நாள் உள்ளே வந்து அவர் மயக்க தெளித்து பார்த்தா வீட்டில் ஒரு ஜாமான் கிடையாது. ஓகே, 3ஆவது நாள் வந்து மக்கள் தான் வந்து உள்ள பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்க நெய்பர்ஸ். மயங்காரம்னா அவங்க தூக்கின்னு போயிட்டானுங்க. அவங்க கூட்டாளிகள் வந்து வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணி ஒரு பெரியவர் வச்சிருந்த ஒரு 45-50 சவரனாக பணங்க எல்லாம் சுத்தமாக வீடே க்ளீன். அப்புறம் வந்து பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிடுச்சு. அந்த பெண்மணிக்கு இதே வேலை. ஸோ இதெல்லாம் நீதி என்ன, நம்ம பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, சொந்தக்கார பையன், சொந்தக்கார பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஆன்லைனில் வந்து எதுவும் பேசவே கூடாது. இப்போது சிலருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, சொந்தக்காரங்க கூட வந்து அந்தளவு ஒரு நெருக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே இப்போ நம்ம மேட்ரிமோனிலே பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா. இப்போ அவங்க வந்து மேட்ரிமோனி தான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸோட மேட்ரிமோனி யூஸ் பண்ணலாம் சார்? போலீஸில் கொண்டு போய் கொடுத்து வெரிஃபிகேஷன் கேட்கணும். ஓகே, அதெல்லாம் போலீஸில் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு உயர் அதிகாரியை பார்த்து, ஒரு ஏரியாவில் இருக்கிற டெப்டி கமிஷனரையோ இல்லை ஒரு அடிஷ்னல் கமிஷனரையோ பார்த்து, இந்த மாதிரி சார் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, இந்த மாதிரி ஒரு நம்பர்லேருந்து நான் பேசுகிறேன், இந்த நம்பர்லேருந்து பேசுகிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுங்கன்னா அவங்க அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க மேலே க்ரைம் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்க்க முடியும். இதை எங்கேனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸில்
மாட்டியிருக்காங்களா, இது மாதிரி கேஸில் இருக்காங்களா அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணலாமே. நிறைய பேருக்கு நாங்களே வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஓகே. இப்போ நம்மளே கூட வீட்டு பக்கத்தில் போயிட்டு அக்கம் பக்கத்தில் இந்த இவங்க இங்கே தான் இருக்கிறாங்களா, இவங்க வந்து உண்மைதானாங்கிறத வந்து நம்ம விசாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, அது வந்து ஒரு மெத்தடு. கால் டீட்டெயிலாம் உங்களால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக. உங்களை ஒருத்தர் விரும்புகிறாரு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கால் டீட்டெயில் தெரியலாம், அவர் எடுக்க முடியாது. அவருக்கு பவர் கிடையாது. கண்டிப்பாக. அது வந்து ஒரு சூப்பரண்டா போலீஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ்க்கு தான் பவர் இருக்குது. அவர்கிட்ட கொடுத்தா இந்த அம்மா நான் கல்யாணம் பண்ண போகிறேன் சார், இவங்களை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னா அவங்க எல்லா ஆங்கிள்லையும் விசாரிச்சு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தானா சார்? அந்த மாதிரி ஒரு தனிநபரை வந்து விசாரிக்கலாமா? ஐ மீன் தனிநபரை பற்றி அக்கம் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் விசாரிக்கிறது ஒரு கரெக்டான தொன்று நடக்கிற விஷயம் தானே. ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறாங்கன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, பக்கத்துலாம் கேட்டு தானே வராங்க. இல்லை கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுக்கிறது இப்போ மொபைல் வரும்போது கால் எடுக்கிறாங்க, தேவைப்பட்டதான் எடுப்பாங்க. ஒரு குற்றவாளியாக இருந்து இதுக்கு முன்னாடி இதே குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எடுப்பாங்க. இல்லை பேசிக்காக பார்க்கலாம், அவங்களுக்கு பவர் இருக்குது. ஓகே சார். பேசிக்காக பார்க்கலாம். ஒரு எஸ்பி போலீஸில் பேசிக்காக சந்தேகப்பட்டால், இப்போ நான் எங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பிரச்சனை, ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உட்காந்துக்கிறேன், எங்கே உட்காந்துக்கிறேன், இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்னா இப்போ அவங்க லொக்கேஷன் போட்டு பார்த்தா இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே. தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை தேவைன்ற போது அந்த போலீஸ் அதிகாரிக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து மேட்ரிமோனியில் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த குற்றம் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் சார்? குற்றத்தோடைய ஆழத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம பணம் திருட்டு குற்றம், ஏமாத்திட்டு போனால் ஏமாற்று குற்றம், கொலை பண்ணிட்டு போனால் கொலை குற்றம். ஓகே. எந்த லெவல் டெப்த் என்னன்னு பார்க்கணும்ல. ஒரு அம்மா வந்து சும்மா ஒரு 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 சைட் ட்ராக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு பையனை தாம்பரத்தில் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 120 துண்டு போட்டு வெட்டி 120 துண்டாக போட்டு வெட்டி தூக்கி போட்டுருச்சு. இப்போ அது என்ன அதை அந்த அம்மா ஏமாத்தினாங்கன்னு போடுறதா இல்லை கொலை குற்றம்னு போடுறதா? கொலை குற்றம் தான் போட முடியும். ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு பையனை ஒரு 10 நாள் லவ் பண்ணிவிட்டு அவன் ஏதோ கேட் சொன்னான்னு சொன்னப்போ அவன் வந்து போட்டு தள்ளிடுச்சு. ஓகே சார். இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம், இப்போ ஆப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பேசியிருந்தோம். இப்போது நீங்கள் எதனா ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? ஒரு ஆப்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும், ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் பார்க்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் உள்ளே போங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் போகாதீங்கன்னு எதனா ஒரு சின்ன விஷயம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், பேசுங்க, பாருங்கள், உங்களுக்கு அது என்னென்ன பண்ணுமோ அதோட முடிச்சுட்டு இந்த ஆப்புக்குள்ளே எந்த ஆப்புக்குள்ளேயும் போகாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு தனிமையாக அதை அந்த ஃபோனை தூக்கி போட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து உட்காந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு உலகமே மாறும். யாரோ பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, யாரோ ரீல்ஸ் போடுறாங்க, இதை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன வருமானம்? உங்கள் டேட்டா தான் போகுது. கரெக்டு தானே? என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் படிங்க, நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை பாருங்கள். ஓகே. நம்ம ஃபோனை யூஸ் பண்ணும்போது கூட நல்ல விஷயங்கள் பாருங்கள். இந்த நண்பர்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பு, இப்போ ஈவெண்ட்டு ஆப்னு ஒன்று பார்த்தேன், போலீஸில் காமிச்சாங்க. சென்னையில் என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு கண்ணெல்லாம் கட்டிக்கிறாங்களாம், கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இதை பொம்பளை ஆம்பெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களாம். இதெல்லாம் கரெக்டு தாங்க, மேலை நாட்டு கலாச்சாரம் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு தீர்க்க முடியாத வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யார் பார்த்துப்பாங்கள? போதைக்கு அடிமையாட்டிங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? தப்பாயிடும். நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தானே இருக்கிறது இல்லையா? நம்மளுடைய பாதுகாப்பை வந்து வேற ஒருத்தர், ஒரு காவல்துறை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே சார். தொடர்ந்து மேட்ரிமோனியில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com.
ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.